கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம். அந்த இன்டர்வெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து இப்போ வாழை, கல்கி, பாரிஸ் ஜெயராஜ், ரெட்ரோ எல்லாமே என்னோடய எல்லா படத்துலையும் அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும். ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த இந்த ஸ்கில் கிடையாது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த அந்த கடல்லேருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல, அந்த சீக்வென்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வென்ஸோட. அப்புறம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லாம் செம. கல்கியில் வந்து அந்த வீரான்னு ஒரு சாங் அண்ட் தீம் வரும்ல, அது கர்ணனில் அந்த இன்டர்வல் போர்ஷன். அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறைய மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு 2 வேலைக்கு தான் இருக்கும். நானே எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்டு இருப்பேன். அதுமாதிரி வெரி வெரி ஃபியூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான். ஸோ இட்ஸ் பீன். நடுவில் டீ குடிக்க போயிட்டாங்கலாம். அண்ட் சிங்கிள் வேறு இப்போது என்ன எதுக்கெல்லாம் கத்துறீங்க? நான் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நீ அட்லீஸ்ட் லவ்வாவது பண்ணு. கண்டிப்பாக கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா வேறு லெவலில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. குறியீடு மாதிரி யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாத தப்பு நினைக்காத குழந்தைங்க இது. அந்த மாதிரி நான் சொல்லி கேட்டுக்கிறேன்.